இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மாப்ள. சமீபத்துல எங்க வீட்ல எல்லா ஜாதகத்தையும் பார்த்தோம். அதுல இனிமே எங்க வீட்ல மகாலட்சுமி எப்பவும் கொட்டுன்னு கொட்டுவாளாம். எந்த பக்கம் திரும்பினாலும் நோட்டு மழையா பொழியும்னு சொன்னாங்க. நல்ல விஷயம்தான். சரி லட்சுமி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சம்பந்தியம்மா, போயிட்டு வரோம். ஆனா ஒரு உண்மைய சொல்லியே ஆகணும் லட்சுமி. நீ காலடி எடுத்து வச்சா அந்த இடமே பணமா பொழியுன்றத தெரிஞ்சுக்கிட்ட. எங்க லட்சுமிய பத்திரமா பாத்துக்கோங்க மாப்ள. நாங்க வரோம், வாடி. லக்ஷ்மி பண்ண ஒரு பைத்தியக்காரத்தனத்தினால இப்போ மித்ரோட ஜாதகத்தை பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அனுஷியா வாய் அடைக்கிறதுக்காக தான் 5 லட்ச ரூபாய் இப்ப கொடுக்க வேண்டியதா போச்சு. இது இன்னும் எவ்வளவு தூரம் போதோ, என்ன மாதிரி பிரச்சனைக்கு வழிவகுக்கும்னு தெரியல. அனுசூயா இங்க வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்கு. அக்கா பணம் கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னங்கறத தான் நான் கண்டுபிடிக்கணும். என்ன ஷாலினி இது? சின்ன பையன் ஏதோ ஆசைப்பட்டு ஒரு தடவை போட்டு பார்த்தான். அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்க? ஒரு தடவை போட்டு பார்த்தா அது என்ன தேஞ்சு போயிடுமா இல்ல கரைஞ்சு போயிடுமா? அது என்னோட ஸ்பெக்ஸ், என்னோட இஷ்டம். சின்ன பசங்க கிட்டலாம் இந்த அளவுக்கு பொறாமையும் சுயநலமும் இருக்க கூடாது ஷாலினி. ஐயோ ஜானவி, தம்பி தானேன்னு ஏதோ உரிமையில அவ அப்படி பேசிட்டா. இதுக்கு போய் நீ இப்படி எல்லாம் பேசுனா எப்படி? நானி, இங்க வா. வா வாப்பா. இந்த கண்ணாடிய புடி. ஒரு 5 நிமிஷம் போட்டுக்கிட்டு அப்புறம் அக்கா கிட்ட கொடுத்துடு, சரியா? இந்தா. ஷாலினி அக்காக்கு எனக்கு கொடுக்க விருப்பம் இல்ல, அதனால எனக்கு வேண்டாம். தம்மா தூண்டு இருந்தாலும் இவன் திமிருக்கு ஒன்னும் குறைச்சல. ஷாலு, இவங்க கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்கோடி. அந்த பிளீடர் கழவை இன்னும் நமக்கு சொத்து எழுதி கொடுக்கல. அது வரைக்கும் நாம இவங்கள கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். எனக்கு இவங்கள பார்த்தாலே எரிச்சல் ஆகுதுமா. ஐயோ, எரிச்சலா இருந்தா அத கொஞ்சம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோடி. இப்படி கண்ட நேரத்துல அவங்க முன்னாடி காட்டாத. பாசம் இல்லனாலும் பாசம் இருக்கிற மாதிரி நடிக்க கத்துக்கோடி. சரி விடு, இந்த வாட்டி ட்ரை பண்றேன். இப்படி இருந்தா நீ எப்படிதான் வாழ்க்கைய ஓட்ட போறியோ? அதெல்லாம் இருக்கட்டும், இந்த Dress எப்படி இருக்குன்னு சொல்லுமா. ரொம்ப நல்லா இருக்கு ஷாலு. என்ன அப்படி பாக்குற? இப்படி குடிக்கிறத நான் படங்கள்ல தான் பாத்திருக்கேன். உண்மையிலேயே நான் வெளியில எங்கேயும் குடிச்சதில்ல. எப்படி இருக்கு? சாசர்ல குடிக்கிறது பெருசா ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது. ஆனா உங்க கூட இப்படி சேர்ந்து உட்கார்ந்து குடிக்கிறது நல்லா இருக்கு. நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா? நீங்க சிரிக்கிறத பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். திரும்ப திரும்ப உங்களை பார்க்கணும் போலயே இருக்கும். திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தா என் மனசுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏதோ அறியாத ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள. அந்த சந்தோஷம் எப்பவும் என் கூடயே இருக்கணும்னு தோணும். எப்பவும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தோணும். எனக்கு இந்த பேப்பர்ஸ்ல உன்னோட கையெழுத்து வேணும்.
என்ன இது? டிவோர்ஸ் பேப்பர்ஸ். ஹேய், வலிய விடுங்கடா. விட மாட்டோம். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என் மேல கை வச்சிட்டியா நீ? ஹீரோ வந்துட்டான்டா. ஏய் வாடா போயிடலாம். பார்த்தல, நான் வந்ததும் பயந்து ஓடிட்டானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அவன் அப்போ என்ன ஹீரோன்னு சொன்னான். அப்ப நீதானே ஹீரோயின்? நம்ம 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு போறான். அவங்கலாம் ஒண்ணும் சொல்லல. நீதான் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்க. நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நோய் நோய்னு பேசிக்கிட்டே இருப்பியா? ஏய், என்ன அப்படியே கிளம்பி போற? வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிற? எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? எதுக்காக? அந்த ரவுடி பசங்கள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்துனல்ல. நடுவுல டீல நீ வர ஈ மாதிரி வராம இருந்திருந்தா அவங்கள நானே ஒரு வழி பண்ணி வண்டியில ஏத்தி அனுப்பி வச்சிருப்பேன். என்னது? டீ இல்ல ஈயா? திஸ் இஸ் டூ மச். இந்த காலத்துல நல்லதுக்கே மதிப்பு கிடையாது. மனித நேயத்துக்கு மரியாதையே இல்ல. இந்த சின்ன விஷயத்துக்காக ஏதோ நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி என்ன லாபம் ஜான்வி? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி பசங்களா இன்னும் அடிமையா தானே இருக்கும். என்னது? ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் காய்கறியா வாங்கிட்டு இருப்ப. உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல, ஜாப் மாதிரி ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஓஹோ, நீ பெருசா எதுவும் படிக்கலையா? ஹலோ, நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். பாருடா, பெரிய படிப்பு தான். கிண்டல் பண்ணனா மூக்கு அப்படியே உடைச்சிரும் பாரு. வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. பாத்தியா மறுபடியும் அப்படியே பண்ற. சரி, கூல் 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 கூல். நீ பேசாம எங்க ஆபீஸ்லயே ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம்ல. சொந்த மாமா ஆபீஸ்லயே ஓசில வேலை வாங்குறதுக்கு இந்த ஜானவிக்கு சுத்தமா பிடிக்கல. நானே சுயமா வேலை தேடிப்பேன். பரவாயில்லையே, உனக்குள்ளயும் சில நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்கு. எனக்கு இருக்கிறதெல்லாம் நல்ல குவாலிட்டிஸ் தான். உன்ன மாதிரி எதுவும் அரைகுறலாம் இல்ல. சரி சரி, வா, நானே உன்னை டிராப் பண்றேன். திரும்ப யாராவது பொறுக்கி பசங்க பின்னாடியே வர போறானுங்க. ஒரு ரவுடி என் பின்னாடி வருவான்றதுக்காக நான் இன்னொரு ரவுடியோட போகணுமா? சான்ஸே இல்ல. பாக்குறதுக்கு கூலா இருந்தாலும் கத்தியால குத்துற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு பேசுறா.